ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி அட்சய திருதியை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து சோம்பு கூட வைக்கும்போது பணவரவு தாறுமாறாக ஏற்படும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சோம்பு கூட என்னென்ன பொருட்களை சேர்த்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு மூன்றாவதாக வரக்கூடிய திருதியை திதி இருக்கு இல்லையா, அதாவது சித்திரை மாத வளர்பிறை திருதியை திதி இருக்குல்ல, அதுதான் நம்ம அட்சய திதியை கணக்கில் எடுத்துக்கிறோம். அட்சய அப்படின்னா அல்ல அல்ல குறையாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். காட்டில் பாண்டவர்கள் கஷ்டப்படும் போது சூரிய பகவான் இந்த ஒரு அட்சய திருதி அன்னைக்கு தான் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை வழங்கியிருக்காராம். இது மகாபாரதத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு. பாண்டவர்கள் அந்த அட்சய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடும்போது உணவு அல்ல அல்ல குறையாம வந்துகிட்டே இருந்திருக்கு. பாண்டவர்களோட பசி தீர்ற வரைக்கும் அந்த உணவு அந்த அட்சய பாத்திரத்துல குறையவே இல்லையா. அதுதான் இந்த அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான யோகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான காரணம், அட்சய திருதி அன்னைக்கு நம்ம என்ன பேசுறோமோ என்ன சொல்றோமோ, இவ்வளவு ஏன் என்ன மாதிரி செயல்கள் செய்கிறோமோ அது பன்மடங்கு பெருகும். தங்கம் வெள்ளி அன்றைய தினம் வாங்கினாதான் நமக்கு பெருகுமா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அன்றைய தினம் வாங்கும்போது அடுத்த வருஷம் அதை விட கூடுதலாக வாங்கக்கூடிய பலன், ஒரு யோகத்தை நமக்கு மகாலட்சுமி தாயார் கொடுப்பாங்க. நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக வீட்டில் அட்சய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணணும். மகாலட்சுமி பூஜைனா பெரிய கலசம் வச்சு யாகம் வளர்த்து அப்படி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையாக வீட்டில் மகாலட்சுமி புகைப்படம் இருக்கும். அந்த ஃபோட்டோவுக்கு சந்தனகுமம் பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து, மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். இனிப்பில் ஏதாவது நைவேத்தியம் செய்து நீங்கள் பூஜை பண்ணலாம். வீடு முழுக்க தூபதீபம் போட்டு மகாலட்சுமி தாயோட மந்திரங்களை பாடல்களை வீட்டில் ஒலிக்க விட்டு கேட்கறதோ இல்லை புத்தகங்களை பார்த்து படிக்கிறதோ இந்த வருஷம் அட்சய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி யோகத்தை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த வருஷம் நமக்கு கூடுதலாக இன்னொரு செய்தியும் இருக்கு. எப்போதுமே இந்த திருதியை திதி இருக்குல்ல, அது முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய திதி என்ன? சதுர்த்தி. 4வது திதியாக வரக்கூடியது சதுர்த்தி. ஏப்ரல் 20ஆம் தேதி அட்சய திருதியாக இருந்தாலும் ஏப்ரல் 19ஆம் தேதி மதியத்துக்கு மேலேயே உங்களுக்கு அட்சய திருதியைக்கான அந்த திருதியை திதி ஆரம்பிச்சிடுது. ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில் 11 மணி 13 நிமிஷம் வரைக்கும் தான் திருதியை திதி இருக்கு. நிறைய பேருக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி அட்சய திருதியா இல்லை ஏப்ரல் 20ஆம் தேதியாங்க குழப்பம் ஏற்பட்டிருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஏப்ரல் 20ஆம் தேதியே தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்குறதுக்கான திட்டத்தை போட்டுக்கலாம். வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கும் ஏப்ரல் 20ஆம் தேதி தான் உகந்த நேரம். அன்றைய தினம் காலைல 11:15 மணிக்கு மேலே சதுர்த்தியும் ஆரம்பிச்சிடும். அது இன்னும் விசேஷம். திங்கக்கிழமை காலைல 7:09 ராகு காலம், 10:12 யமகண்டம். காலை நேரத்திலேயே பூஜை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 1 மணி நேரங்கள் இருக்கு. காலையில் 6:30 7:30, அதை விட்டிங்கன்னா 9:15 10:15. இந்த 2 1 மணி நேரங்கள் ரொம்ப உகந்த நேரம். இதை தவற விட்டுட்டிங்கன்னா 12:15 1:15, இந்த 1 மணி நேரமும் வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு உகந்த நேரம். இதுதான் வீட்டில் இந்த வருஷம் அட்சய திருதியை ரொம்ப எளிமையாக வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. தங்கம் வெள்ளி தான் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. தங்கம் வெள்ளிக்கு பதிலாக உங்களால் என்னென்ன பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அன்றைய தினம் வாங்கி வைத்தாலும் அது பன்மடங்கு பெருகும். இது போக இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு சோம்பு பரிகாரம். சோம்பு அப்படிங்கிறது சாதாரணமான பொருள் கிடையாது. தன ஆகர்ஷண பொருட்கள்ல ஒரு முக்கியமான பொருள். இந்த தன ஆகர்ஷணா என்னன்னு கேட்டீங்கன்னா, தனதானியத்தை நம் பக்கம் காந்தம் போல வசீகரத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அந்த பொருளுக்கு இருக்கும். அதுல தன ஆகர்ஷண மூலிகை இருக்கு, தன ஆகர்ஷண செடி இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு தாந்திரிக பொருள் தான் இந்த சோம்பு. சோம்புவுக்கு வசீகரத்தன்மை அதிகம். பிரபஞ்சத்தோட சக்தியை தன் பக்கம் ஈர்த்து தரக்கூடிய சக்தி இந்த ஒரு சோம்புக்கு இருக்கு. சோம்புனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்றோம். சோம்புனா பெருஞ்சீரகம். நீங்க சமையலுக்கு 2 வகையான சீரகம் பயன்படுத்துவீங்க. ஒன்று சாதாரணமான சீரகம், இன்னொன்று பெருஞ்சீரகம். அந்த பெருஞ்சீரகம் அப்படிங்கிறது தான் சோம்பு. இது ரொம்ப எளிதாக நம்ம வீட்டில் தினமும் சமையல் கட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அப்படியே இல்லைனாலும் ஒரு 10 ரூபாய் கொடுத்து இதை நீங்கள் வாங்கிடலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது, மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த அற்புதமான தாந்திரிக பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மகாவிஷ்ணு இருப்பார். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. ஏன் தெரியுமா? மகாவிஷ்ணு தன்னோட மார்பில் மகாலட்சுமியை வச்சிருக்கார். அதுக்காக தான் காரணம். சரி,
அடுத்த ஒரு முக்கியமான பொருள் ஒரே ஒரு மிளகு, சின்னதா. மிளகு எதுக்கு எடுத்துருக்கிறோம்? காலபைரவர் வழிபாட்டிலையும் வாராகி அம்மன் வழிபாட்டிலையும் இந்த மிளகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பரிகார பொருள், எதிரிகள் தொல்லையை நீக்கக்கூடியது. 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டில் கூட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பல மருத்துவம் நிறைந்த ஒரு மிளகை மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாகவும் மாத்திக்கலாம். சரி, அடுத்து ஒரு முக்கியமான பொருள் ஏலக்காய். பணவசியம், ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள் ஏலக்காய். கடைசியா ஒரே ஒரு கிராம்பு. மகாலட்சுமி தாயார் அமரக்கூடிய ஒரு சிம்மாசனம் பார்ப்பதற்கு தாமரை மலரோட இதழ்கள் மாதிரியே இருக்கும். மொக்கு இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கிராம்பா எடுத்து நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். இந்த எல்லா பொருட்களையும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சிறிய கிண்ணமோ இல்லை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு அகல் விளக்கோ தேவைப்படலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணலாம்? பூஜை பண்ணுறதுக்கு நல்ல நேரம் சொல்லியிருந்தோம்ல, காலைல 6:30 7:30, 9:15 10:15, அதை விட்டிங்கன்னா 12:15 1:15. இந்த 3 1 மணி நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்படி ஒருவேளை காலை நேரத்தில் பூஜை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கக்கிழமை பண்ணிக்கலாம். பெருசாக பூஜைகளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி புகைப்படம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணியிருப்பீங்க, வழிபாட்டெலாம் முடிச்சிருப்பீங்கல்ல. அந்த மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தில் இல்லை அந்த அகல் விளக்கில் அந்த அகல் விளக்கு நிரம்புற அளவுக்கு, அந்த கிண்ணம் நிரம்புற அளவுக்கு சோம்பை கொட்டிடுங்க. அதாவது பெருஞ்சீரகத்தை கொட்டிடுங்க. அதுக்கு மேலே ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அது மேலே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு மிளகு, இந்த 3 பொருட்களையும் மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தாயார் வசியமாகணும், எங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தாயார் வசியமாகணும்னு ஒரு 3 முறை சொல்லணும். 3 முறை உச்சரிக்கும் போதும் மகாலட்சுமி தாயார் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் அமர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் தூபதீபம் காமிச்சிட்டு நீங்கள் உங்கள் அன்றாட வேலை பார்க்கலாம். அட்சய திருதி அன்னைக்கு இந்த பொருட்களை தயார் செய்து மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டு 3 முறை மகாலட்சுமி தாயார் வசியமாகணும்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்? அந்த பொருட்கள் அப்படியே இருக்கலாம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்கள் வீட்டோட பூஜை அறையிலேயே ஏதாவது சாமி படத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கணும். உங்கள் குடும்பத்தார் தவிர மற்ற நபர்கள் யாராவது அதை பார்த்தாலும் தப்பு கிடையாது. யாராவது பார்த்து அது என்னன்னு கேட்டால் கூட அதை நீங்கள் 4 பேருக்கு சொல்கிறது மூலயமா அவங்க குடும்பமும் மேன்மேலும் வளரும். அது மூலயமா லட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி பார்வை உங்கள் மேலே விழும். மற்றவங்க பார்வையில் பட்டாலும் பரவாயில்லை, பூஜை அறையில் ஏதாவது சாமி படத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது வளர்பிறை திருதியை திதி, அமாவாசைக்கு பிறகு 3ஆவதாக வரக்கூடிய திதி இந்த திருதியை. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி இருக்கு இல்லையா, அந்த சதுர்த்திக்கு முந்தைய நாள் அதுதான் திருதியை திதி. அதுவே அந்த திருதியை சித்திரை மாதத்தில் வந்துச்சுன்னா அது அட்சய திருதியை. இந்த அட்சய திருதியை அன்னைக்கு இந்த ஒரு அமைப்பை தயார் செய்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணி நீங்கள் அந்த அமைப்பில் உட்கார வச்சிட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிலே இருப்பாங்க. அதுவும் அட்சய திருதியை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். இதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ரொம்ப எளிமையான பொருட்கள், எல்லோராலையும் ரொம்ப எளிதாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான். இதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரமும் ரொம்ப கம்மி தான். இது மூலயமா அட்சய திருதியை மாதிரி செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய நாட்களில் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த அமைப்பில் அமரும் போது இந்த வருஷத்தை விட வரக்கூடிய அடுத்த வருடத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ வருடம் உங்களுக்கு பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.